ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது இருந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவும் ரெடியாகி வந்துடுறாங்க. வந்த உடனே மாமா இந்த சேரியில் நான் எப்படி இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேதுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ, நீயும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்கயா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு இன்னைக்கு கடைசி நாளாக போகிறாங்க. ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்கன்னா இனிமேல் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு பாப்பா கூட பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆட்டோவில் போகிற வழியில் ஒரு லாரி வந்து நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி போகிற ஆட்டோவை மோதிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டால் நம்ம தமிழ்ச்செல்விக்கு வயிற்றில் பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுந்து ஐயோ எம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதே வழியில் தான் நம்ம சேதும் ஐஸ்வர்யாவும் குலதெய்வ கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே ஏதோ ஒரு பொண்ணு கீழே விழுந்து கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சி பதறி போய் நம்ம சேது வண்டியை நிறுத்திட்டு ஓடி வராரு. ஓடி வந்து அந்த பொண்ணு திருப்பி பார்த்தா நம்ம தமிழ்ச்செல்வி. இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு மாமா என்ன மாமா இது, தமிழ்ச்செல்வி இப்படி அடிபட்டு கிடக்கிறாளே, இங்கே பாருங்க மாமா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடலாம் மாமா. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. ஆனால் இவளை இப்படியே நம்ம விட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய தப்பு மாமா. வாங்க மாமா, தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. இந்த விஷயம் நம்ம செல்லப்பாண்டிக்கு தெரிய வந்து செல்லப்பாண்டி பயங்கர டென்ஷனையோட வீட்டுக்கு ஓடி போய் நம்ம வசந்திக்கிட்ட அப்பத்தா கிட்ட நம்ம தனத்துக்கிட்டன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு ஐயா செல்லப்பாண்டி என்னையா சொல்கிற நீ, தமிழ்ச்செல்வி கிட்ட காலையிலே நான் சொன்னேன் நானும் உன் கூட துணைக்கு வரேன்டின்னு. ஆனால் அவள் தான் எதுவுமே கேட்காம என் பேச்சை கேட்காம இப்படி போயிட்டா. இப்போ பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு. இப்போ அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே எனக்கு தெரியலையே. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே தமிழ்ச்செல்வி பயங்கரமாக அடிபட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க. டாக்டர் இன்னும் வெளியே வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை. முதல்ல ட்ரீட்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, எல்லா தமிழ்ச்செல்விக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறது எல்லா மெடிசன்ஸும் கொடுத்துட்டு வெளியே வராங்க டாக்டர். வந்த உடனே நம்ம செல்லப்பாண்டி அப்பத்தா வசந்தின்னு சொல்லிட்டு 3 பேருமே பதறி போய் டாக்டர் என் பொண்ணுக்கு என் பேத்திக்கு எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதிரி கேட்கவும், இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் நிறைய அடிபட்டிருக்கு, அவங்க வயிற்றில் ரெட்டை குழந்தை வேற இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, எதுக்காக இந்த நிலமையில் அவங்கள தனியாக அனுப்பிவிட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு டாக்டர் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க டாக்டர், இன்னைக்கு ஒரு நாள் தான் காலேஜ்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருந்து கிளம்புனா டாக்டர். ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. உங்கள் கையை காலாக நினச்சி கும்பிட்டுக்கிறேன் டாக்டர். எப்படியாவது என்னோட பேத்தியை உசுரோடு கொண்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் என் பேத்தி வயிற்றில் இருக்கிற ரெட்டை குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் டாக்டர். இங்கே பாருங்கம்மா, எதுவுமே எங்கள் கையில் இல்லை, எல்லாமே அந்த கடவுள் செயல் தான், நீங்கள் அந்த கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சேது இருந்துட்டு அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலில் விட்ட கையோட கோவிலுக்கு போகாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நடந்த விஷயத்த சொன்ன உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு இந்த விஷயத்த சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு சேதோ, இந்த கல்யாணம் ஏதோ நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க இந்த விஷயத்த
குடும்பத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். சேது ஐஸ்வர்யாவா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்கள் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க மாமா, உங்கள் தங்கச்சியை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாருங்க, யாருக்கோ என்னவோ நடக்குது, அதை பற்றி நம்ம எதுக்காக கவலைப்படணும்? எங்க பாரியா சேதோ, உனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீ கவலைப்படாத. உன்னோட வாழ்க்கையை விட்டு போனவங்களை பற்றியெல்லாம் நீ யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடியாகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்ம எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பணும், எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா, இவங்க எல்லாருமே இவங்க 3 பேருமே ரூமுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எப்படியாவது இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, அதுக்காக தானே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த விஷயத்த நம்ம சேது கேட்டுடுறாரு. கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு. அப்படியே அங்கேயே நின்று என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் பண்ண ஐடியாவால் தானே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. சத்தியமாக நீங்கள் சின்ன விஷயம் பண்ணதுனால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து சேது மாமா என்னை கல்யாணம் பண்ணிப்பார்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சேது மாதிரி என்ன தமிழ்ச்செல்வி மாதிரி என்ன அவங்க அப்பா கிட்ட பேச வச்சிங்க. அதனால் மட்டும்தான் இப்போ சேது மாமாவே எனக்கு கிடைக்க போகிறாரு. அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதாவது ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு நம்ம சேது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர ஷாக்கில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதறி போய் கிடக்கிறாரு. ஐயோ, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அவளை நம்ம தண்டிச்சிட்டோமே, கடவுளே, இப்படி ஒரு தப்பை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ஈஸ்வரி கதவை, அதாவது ரூமை அப்படியே படான்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. யார் இது, எதுக்காக இப்படி தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரியும் கதை வந்து திறக்கிறாங்க. திறந்த உடனே பயங்கர கோவத்தில் நிற்கிற சேதுவை பார்த்துட்டு, சேது என்னையாச்சு, எதுக்காக இப்போ இப்படி கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சின்னம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் 3 பேருமே கீழே வரணும், முதல்ல கீழே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன சேதோ, இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்போ எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்க, எனக்கு எதுவும் புரியல சேதோ, என்னாச்சு உனக்கு? சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, எனக்கும் அதுதான், எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் ரூமில் இருந்தோம், எங்களையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கதவை தட்டி ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். ஆனால் சேது இங்கே வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு சேது, என்ன ஏதுன்னு சொல்லியா, உன் மனசில் என்ன இருந்தாலும் சொல்லு, அதை நம்ம தீர்த்து வச்சிடலாம். இங்கே பாரியா, உன்னோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். இங்கே பாருங்க, என் சந்தோஷம்தான் முக்கியம்னா நீங்கள் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல, எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? தமிழ்ச்செல்வி ஏற்கனவே என்கிட்ட சொன்னா, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனால் நான் தான் அவளை எதுவுமே நம்பாமல் அவளை கைவிட்டுட்டேன், அவளை நான் நம்பாமல் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு, சேதோ என்னையா பேசுகிற நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஜெயிலுக்கு போனது, உங்களை அசிங்கப்படுத்துனது, கட்சியிலிருந்து உங்களை துரத்தி விட்டதுன்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்ததுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஈஸ்வரியும் இங்கே நிற்கிறாளே ஐஸ்வர்யா, இவங்க 3 பேரும் தான்ப்பா. இவங்க 3 பேரால் தான் நம்ம இவ்வளோ அசிங்கப்பட்டு இப்போது தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டை விட்டு போனது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 3 பேர் மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, சேதோ என்ன சேது சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு எதுவும் புரியல.
நீ எதை வச்சு இவங்க தான் பண்ணது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டதுக்கு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாரும் மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்லப்பா. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நானும் என்னோடய ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தபோது அவங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் என்னோட காதில் விழுந்துச்சுப்பா. இவங்க அதாவது தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து கால் பண்ணது இந்த ஐஸ்வர்யா தான் கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசி இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கா. அதனால தான் தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காருப்பா. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இவங்க 3 பேர் தான்ப்பா. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை அத்து விட்டுட்டேனேப்பா, அவளை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனேப்பா அப்படின்னு நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் ஏது நினச்சா தெரியல, பயங்கர கோவத்தில் வந்து நம்ம ஈஸ்வரியை பல்லார்னு கன்னத்திலே ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, சேது எதுக்காக சேது இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கே பாருங்க, நீங்கள் என்னோட சின்னம்மா அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பொறுமையாக நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னா இங்கே உயிரோடு நின்று பேசிகிட்டு இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசைக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் மாமா, முதல்ல வாங்க மாமா நம்ம மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இதை கேட்டு நம்ம அதாவது தாமரை இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க, மாமா உன் மேலே எவ்வளோ கோவமாக இருக்காருன்னு தெரியலையா, பார்த்தாவே உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் இந்த வீட்டில் உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்தனா இல்லையா, அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு பயங்கர கோவத்தையும் ஆவேசத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட. இதை கேட்டு நம்ம ராஜாங்கம் எதுவுமே பேசாமல் இடி விழுந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, அப்பத்தா ஏற்கனவே நம்மக்கிட்ட சொன்னாங்க, பொறுமையாக இருங்கடான்னு. ஆனால் நம்ம எதுவுமே காதில் வாங்கிக்காம நம்ம யோசிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்லப்பா, அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பே. நம்ம அப்பத்தா பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகவும், இதை கேட்டு ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாரிய சேதோ, என் ஆத்தா சொன்ன விஷயத்த நான் நம்பாமல் இப்படி என் ஆத்தா பேச்சை கேட்காம பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரியா சேது, உன்னோட வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு நான் தான் உனக்கு புரிய வச்சிருக்கணும், ஆனால் நானே உன் கூட சேர்ந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே சேது, என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, என்னோட ஆசை எனக்காக தானே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணீங்க, நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலப்பா, நான் தான் எல்லா தப்புக்கும் காரணமே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்போது நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தான் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு, கடவுளே என்னோட பேத்தி எப்படியாவது காப்பாற்றிடு, நான் உன்னை தான் மலை போல் நம்பியிருக்கேன், அவள் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாதவ, அப்படியேப்பட்டவளை நீங்கள் கை விட்டுறாதீங்க சாமி அப்படின்னு ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, ஒரு பக்கம் சேது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இப்படி படுத்த படுக்கையாக ரொம்ப சீரியஸாக இருக்கா, இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நினச்சாவே எனக்கு மனசெல்லாம் பதறுதுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் நீ பொறுமையாக இருடி, பொறுமையை கையாளுறவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பான், தமிழ்ச்செல்விக்கும் எதுவுமே நடக்காது, அவள் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நினைக்காதவ, எல்லாருக்கும் நல்லதையே யோசிச்சு பழகுனவ, அவளை இந்த சாமி கண்டிப்பாக கைவிடாது, நீ கவலையப்படாதே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பத்தா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வசந்திக்கு மனசே ஆற மாட்டேங்குது, பயங்கரமாக தமிழ்ச்செல்வியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேது வந்துட்டு, அப்பா
நம்ம இந்த அளவுக்கு ஆளானதுக்கு காரணமே இவங்க 3 பேர் தானப்பா. இனிமே இவங்க 3 பேரும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கவும், ஐஸ்வர்யாவோட அப்பாவும், அம்மாவும் பேச வர்றாங்க. அப்பா வந்து அதாவது ஐஸ்வர்யாவோட அப்பா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட, "இங்க பாருங்க ஐயா, உங்கள நம்பி தான் என் பொண்ண உங்க பையனுக்கு குடுக்கறதா நாங்க சம்மதிச்சோம். ஆனா இப்போ என்னோட பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே சரியா படல. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை? மாப்பிள்ளை பேசுறது எதுவுமே சரியில்ல. எதுக்காக மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? மாப்பிள்ளை பேசுறது தப்புன்னு மாப்பிள்ளைக்கு புரிய வைங்க" அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா சொல்லவும், ஐஸ்வர்யாவோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை எங்கெங்கேயோ பொண்ணு கேட்டாங்க. ஆனா என் பொண்ணு உங்க பையனை ஆசைப்பட்டா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 2வது கல்யாணம் பண்றதுக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா இப்ப என் பொண்ணு அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லைங்க. முதல்ல என் பொண்ணுக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராங்கன்னா அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் உங்கள் பொண்ணுக்கு அது எதுவுமே மேனஸ்ன்னு ஒன்று இல்லாமல் என்னென்னமோ பண்ணி எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கி வச்சுருக்கா. அவளால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்குன்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா? இல்லை அது எதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐஸ்வர்யா உடனே போய் நம்ம ராஜாங்க காலில் விழுந்து, "இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இருந்தாலும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அதுவும் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தது எனக்கு ஈஸ்வர்யா ஆண்டி தான். ஈஸ்வர்யா ஆண்டி சொல்லலைன்னா கண்டிப்பாக இது எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன்" அப்படின்னு ரொம்பவே அப்பாவித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரியை போய் பல்லாருன்னு கன்னத்திலே ஒரு அரை அரைஞ்சிடுறாங்க. "இங்கே பாரு ஈஸ்வரி, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? அது உனக்கு தேவையானது, உன் பொண்ணுக்கு தேவையானது, இந்த வீட்டில் சாப்பாட்டிலேருந்து நீங்கள் தங்குறதுலேருந்து என்ன குறை வச்சிருக்க சொல்லு? எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண? அதுவும் என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணான்? அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரியை கேட்கவும், "மாமா, அது வந்து மாமா, அடிச்சு நிறுத்து. உன்னோட வாயால் இனிமே என்னை மாமானெல்லாம் கூப்பிடவே கூப்பிடாது" அப்படின்னு கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், "பெரியப்பா, அது வந்து பெரியப்பா, அடைச்சி நிறுத்து. தாயை போல தான் புள்ளன்னு சொல்லுவாங்க. தாய் வளர்த்த வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாரு. உங்கள் அம்மா பேச்சையை கேட்டு இப்படி கேவலமாக இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கே. என் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திருப்பேனே. ஆனால் நீயும் இவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு தானே இருந்த. இனிமேல் நீங்கள் 3 பேருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க" அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட ஈஸ்வரன் இருந்துட்டு, "நிறுத்துங்க மாமா. என்ன மாமா விட்டா நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டே போகிறீங்க. ஆளுக்கு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்து எல்லாரையுமே ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா? எனக்கு புரியல மாமா. இப்போ வந்த மருமகளுக்கு நீங்கள் எல்லா உரிமையும் கொடுப்பீங்க. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்க மாட்டீங்க. ஏதோ அடிமை மாதிரி நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிட்டு நாங்கள் இங்கே இருக்கணும். அப்படி தானே உங்களுக்கு அப்படி தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, "என்ன சின்னம்மா, என்ன அப்பா கிட்டே இப்படியெல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு சேதோ, நடக்கிறதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னோட அப்பா உன் பொண்டாட்டிக்கு தானே கூஜா தூக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வீட்டில் என்ன நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கப்பா,
இவங்க கிட்ட நம்ம என்னதான் பேசினாலும் இவங்க புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு நம்ம எதுக்கு புரிய வைக்கணும்? இதை கேட்ட நம்ம சாவித்திரியும் கரெக்டாக சொன்ன சேதோ, நீ கரெக்டாக சொன்ன, முதல்ல அவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்க. அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற அருமையும், இந்த வீட்டை விட்டு போனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோங்கன்றதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் திருந்துவாங்க. நாங்களும் அப்படி தான் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே இந்த ஈஸ்வரி தான் அந்த பிச்சைக்காரனை ஒரு பணக்காரனால் நடிக்க வச்சு என் பொண்ணை ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை என் பொண்ணுக்கு பண்ண வச்சுட்டா. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்கிட்ட ஆதாரமும் இல்லை. என்கிட்டயே இந்த சித்ரா வந்து எப்படியெல்லாம் சவால் விட்டு எப்படியெல்லாம் என்னை கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா தெரியுமா? என்னதான் இருந்தாலும் ஒரு பொட்டப்புள்ளியோட வாழ்க்கையை கெடுத்திருக்க கூடாது. ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை இவ சீரழிச்சிட்டா. நீங்கள் இவளுக்கு கொடுக்குற தண்டனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதா தான் இருக்கணும். அனுப்பி வெளியே போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் இவங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு வராரு. வந்த உடனேயே நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சேதோ, அங்கே தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காளாம். குழந்தை அதாவது யாராவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்கிறாரு. எல்லாருமே அங்கே ரொம்ப பதறி போய் கிடக்குறாங்கய்யா. நீ என்னையா பண்ண போகிற அப்படின்னு சொல்லவும், மாமா என்ன மாமா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஐயோ கடவுளே, அப்பா வாங்கப்பா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் திரும்ப வரும்போது நீங்கள் 3 பேரும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது, நம்ம ராஜாங்கம், மோகனா, அதுக்கப்புறம் நம்ம மலருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. கிளம்புன உடனேயே நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்னென்னமோ பேசுனீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீட்டை விட்டு போனால் நீங்கள் கண்டிப்பாக பிச்சை எடுக்கிறது தான் அவசியமே. எங்களுக்காச்சும் ஒருத்தன் பிச்சை எடுத்து கொடுத்தா நாங்கள் ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்களே பிச்சை எடுத்து நீங்களே தான் சாப்பிட்ணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் அனுபவிச்சா தான் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் போய் வெளியே பாருங்கள். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது. ஆனால் சூழ்நிலையால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கு ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. தமிழ்ச்செல்வி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே தான் இருக்காங்க. வெளியே வரவும் நம்ம சேது, ராஜாங்கம் எல்லாம் வரவும் கரெக்டாக இருக்குது. வந்த உடனே நம்ம சேது டாக்டர்கிட்ட, இங்கே பாருங்கள் டாக்டர், இப்போது தமிழ்ச்செல்விக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ பேரெல்லாம் இருக்கக்கூடாது. யாராவது 2 பேர் மட்டும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனதுலேருந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே தான் இருக்காங்க. இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே காப்பாற்ற முடியாது. எங்கள் கையில் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. நாங்கள் எவ்வளவோ மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். ஆனால் அவங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதும் கஷ்டம்தான், ஆப்ரேஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்போ இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என் பேத்து யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? அவளுக்கு எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்க? இந்த பெரிய பிரச்சனை பண்ணி போல நீங்கிறதுக்கு நீ தான் துணையாக நிற்கணும் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் சொன்னதை கேட்டிருந்தா இப்படியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது இல்லை அப்பத்தா, என்னை மன்னிச்சிருங்க அப்பத்தா, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழலான்னு இங்கே வந்திருக்கியாடா. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி எந்த ஒரு ஜென்மத்திலையுமே உன்னை ஏற்றுக்கவே மாட்டா. அதை மட்டும் நினச்சி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தா அதை அடியோடு மறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிறீங்க? நீங்களே இப்படியெல்லாம் சொன்னால் எப்படிங்க அப்பத்தா? இங்கே பாருடா, நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் அப்படி, நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்க, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாராதா,
வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத எதுவுமே கேட்காம நாங்களாக ஒரு விஷயத்த பண்ணது மிக மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அப்போ தான் ஆத்தா. அதனால் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி நீங்கள் தான் புரிய வைக்கணும். இங்கே பாருடா ராஜாங்கம், வாங்க தமிழ்ச்செல்வி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ அது அவகிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் பேசி புரிய வைன்னு சொல்கிறியே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் பாராத்தா நான் இப்போவே அவகிட்ட போய் பேசுங்க நல்லா சொல்லலை. அவ கண்டிப்பாக உயிர் பொழைச்சி வருவா. அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் நம்ம வாரிசுக்கும் எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத ஆத்தா அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு ராஜாங்கம் இந்த மாதிரி நல்லவங்க மாதிரி வந்துடாத. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி கண்ணை முழிச்சானா நீங்கள் இருக்கிறத யாரையுமே அவள் ஏற்றுக்கவே மாட்டா. இங்கேருந்து உங்களை அனுப்பதான் சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அப்பதான் சொன்ன மாதிரி ராஜாங்கம் சேது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்ப சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.